மதுரையிலயும், கோயம்புத்தூர்லயும் மெட்ரோ ரயில் திட்டத்த நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ப்ராஜெக்ட்ட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதற்காக நம்ம ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ட பிரிப்பேர் பண்ணணும். நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரையில எங்கேயாவது ஒரு மெட்ரோ ரயில் திட்டமானது வருது அப்படின்னா, அதற்கான டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ட சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தான் பிரிப்பேர் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரையில சென்னையில மட்டும் தான் மெட்ரோ ட்ரெயின்ஸ் ஆனது ஓடுது. வேற எந்த சிட்டீஸ்லயுமே மெட்ரோ ட்ரெயின்ஸ் ஓடல. ஸோ கோயம்புத்தூர்லயும், மதுரையிலயும் மெட்ரோ ட்ரெயின்ஸை கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நம்ம சிஆர்எம்எல் ப்ரிப்பேர் பண்ணாங்க. மதுரையை பொறுத்தவரையில 2023 லாஸ்ட்ல டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்க. இந்த டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல இந்த ப்ராஜெக்டோடைய எஸ்டிமேட்டா கிட்டத்தட்ட ஒரு 11,300 கோடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டோடைய டோட்டல் லென்த் ஒரு 32 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னும், மொத்தம் ஒரு 26 ஸ்டேஷன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்க. இதுவே கோயம்புத்தூரை பொறுத்தவரையில 2023 ஜூலை மாதம் மாதிரி இந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆனது தயார் செய்யப்பட்டது. இப்படி இவங்க தயார் செஞ்ச இந்த ரிப்போர்ட்ல டோட்டல் லென்த் ஒரு 39 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னும், மொத்தம் ஒரு 32 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வரும் அப்படின்னும், இதோடைய டோட்டல் எஸ்டிமேட் கிட்டத்தட்ட ஒரு 10,740 கோடி அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை நம்ம சிஆர்எம்எல் ப்ரிப்பேர் பண்ணாங்க. இப்படி சிஆர்எம்எல் ப்ரிப்பேர் பண்ண இந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை இவங்க யார்கிட்ட சப்மிட் பண்ணாங்க? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணாங்க. இப்படி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட வந்த இந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இப்படி நாம சப்மிட் பண்ண இந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை இப்போ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் 20 லட்சத்திற்கு மேல பாப்புலேஷன் இல்ல. 20 லட்சத்துக்கு மேல பாப்புலேஷன் இருந்தா மட்டும்தான் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த முடியும். அந்த ஊர்ல அந்த பாப்புலேஷன் இல்லாத ஒரு காரணத்தினால மெட்ரோ ரயில் சேவையை அங்க தொடங்க முடியாது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டை அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம எல்லாருடைய மைண்ட்லயும் ஒரே ஒரு கேள்விதான் எழலாம். மதுரையிலையும் கோயம்புத்தூர்லயும் நிஜமாவே 20 லட்சத்துக்கு கீழே தான் மக்கள் இருக்காங்களா? அந்த ஊருடைய பாப்புலேஷன் 20 லேக்ஸ்க்கு கீழே இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சா அதற்கு ஆன்சர் இல்லை அப்படின்னு தான் வரும். 2011 எடுத்த சென்செக்ஸின் படி மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் ஒரு 15-20 லட்சம் பேர் இருந்ததா எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஆன நிலையில மதுரையுடைய பாப்புலேஷன் ஆகட்டும், இல்லைன்னா கோயம்புத்தூருடைய பாப்புலேஷன் ஆகட்டும், கிட்டத்தட்ட 25 30 லட்சம் தாண்டி இருக்கலாம், இல்ல 35 லட்சம் கூட இருக்கலாம். ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணா 35 லேக்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாவே வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நாம சப்மிட் செஞ்ச இந்த டிபிஆரை சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கிட்ட ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ரெஃப்யூஸ் பண்ணல, ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ரியாலிட்டி. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மெட்ரோ ரயில் ஓடுற ஒரே ஒரு ஊர் அப்படின்னா சென்னை தான். நம்ம சென்னையில ஏதாவது ஒரு புது ஃபேஸ், புது காரிடார் தொடங்கணும் அப்படின்னா அதற்கும் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அது அப்ரூவலுக்கு போகும். அதுக்கப்புறம் தான் ஃபண்டிங் கிளியரன்ஸ் ஆனது வரும். சென்னையில இது மாதிரி டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆனது திருப்ப அனுப்பப்பட்டிருக்கா அப்படின்னா எஸ், அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும். ஏர்போர்ட்டுக்கும் கீழம்பாக்கத்திற்கும் இடையிலான டிபிஆர் ரிப்போர்ட் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கவர்மெண்ட் அதை ரீசப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் அண்ட் மதுரை கேஸ்லையும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா பாப்புலேஷனை காரணமாக சொல்லி இதை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ மதுரையுடைய பாப்புலேஷனோ இல்லைன்னா கோயம்புத்தூருடைய பாப்புலேஷனோ கண்டிப்பாக 20 லட்சத்துக்கு கீழே இருக்காது. 20 லட்சமோ 25 லட்சமோ 30 லட்சமோ கூட இருக்கலாம். இதை நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டிபிஆரை மறுபடியும் சப்மிட் பண்ணாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஆனது அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது இருக்கு. இப்போ இங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதற்கு எடுக்கிற டைம் தான் பிரச்சனை. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றோம், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றோம். அது ஓகேவா இல்லையான்னு சொல்றதுக்கே ஒரு 1 or 2 இயர்ஸ் போயிடுது. மறுபடியும் நம்ம ரீசப்மிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 1 or 2 இயர்ஸ் போயிடும். அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்சவரை இந்த ப்ராஜெக்ட் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணல, நம்ம சப்மிட் பண்ண டிபிஆரை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. 20 லேக்ஸ்க்கு கீழே பாப்புலேஷன் இருக்கு அப்படின்றத காரணமா சொல்லி நம்ம சப்மிட் பண்ண டிபிஆரை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சைட்ல இருந்து அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மதுரையுடைய பாப்புலேஷனும் கோயம்புத்தூருடைய பாப்புலேஷனும் 20 லட்சத்துக்கு கீழே இல்லை, அது மேலே தான் இருக்கு அப்படின்ற ஏதாவது ஒரு டேட்டாவை நம்ம சப்மிட் பண்ணி மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நம்ம அப்ரூவலுக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பிச்சு வச்சு அது அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா ப்ராஜெக்ட் ஆனது அடுத்த கட்டத்துக்கு நகரும். இங்க நம்ம இன்னொரு மிக முக்கியமான டேட்டாவையும் பார்க்க வேண்டியதா இருக்கு.
பாப்புலேஷனை காரணமா வச்சு ஒரு ப்ராஜெக்டை ரெஃப்யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், ரெஃப்யூஸ் பண்ணலாம். ஏன்னா பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது அப்படின்னா 10,000 கோடி 20,000 கோடின்னு செலவு பண்ணி அந்த போட்ட காசை மெட்ரோ ரயில் நிர்வாகத்தால் எடுக்க முடியாது. பட் வேற ஏதாவது ஊரில் இதே மாதிரி 20 லட்சத்துக்கு கீழே பாப்புலேஷன் இருந்து அந்த ஊரில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஜெய்ப்பூர் ஆகட்டும், இல்லை ஆக்ரா ஆகட்டும், போபால் ஆகட்டும், இந்த ஊர்கள் எல்லாம் மெட்ரோ ட்ரெயின் சர்வீசஸ் ஆனது ஓடிட்டு தான் இருக்கு, ஆப்ரேஷனில் தான் இருக்கு. அங்கெல்லாம் இந்த பாப்புலேஷனை காரணமாக சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணலை. ஸோ கோயம்புத்தூர்லையும் மதுரையிலையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.